இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் இன்றைய நாளில் உங்கள் இதயத்தை மெதுவாக தொட்டுச் செல்லும் ஒரு சிறிய நினைவூட்டலுடன் நான் உங்கள் அசீமா ஷா. வாங்க இன்றைய சிந்தனையை பார்க்கலாம். நேற்று இந்த புனிதமான நாட்கள் நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அரிய வாய்ப்பு என்று பேசினோம். இன்று அந்த மாற்றம் உண்மையாக நடக்க என்ன தேவை என்பதை சிந்திப்போம். Sometimes the biggest weight we carry in life is not work, not responsibilities, but the weight inside the heart. பழைய நினைவுகள், சில வருத்தங்கள், சில புண்பாடுகள், சில பதிலில்லாத கேள்விகள் இவை நம்மை அமைதியாக வாழவிடாமல் சுமையாக மாறிவிடுறது. ரமதான் நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு தருது, இதயத்தை புதுப்பிக்கும் வாய்ப்பு. Because transformation does not start outside. It starts inside the heart. Sometimes healing begins when we decide to release the past. நாம் கடந்ததை பிடித்து வைத்தால் நாம் முன்னே செல்ல முடியாது. ஆனால் அதை விடுவித்தால் நம்முடைய இதயம் புதிய சக்தி பெறும். A lighter heart creates a stronger person. A peaceful heart creates a wiser life. Allah loves a heart that is pure, a heart that trusts, a heart that finds peace in Him. இன்று ஒரு சின்ன பிராக்டிஸ் செய்யலாமா? சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் இதயத்திடம் கேளுங்கள், இதை நான் இன்னும் பிடித்து வைத்திருக்கேன். பிறகு அதை மெதுவாக அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். Sometimes true strength is not holding on, it is letting go. யா அல்லாஹ், எங்கள் இதயங்களில் இருக்கும் அனைத்து சுமைகளையும் நீக்குவாயாக. எங்கள் இதயங்களை அமைதி நிறைந்த இதயங்களாக மாற்றுவாயாக. உன்னை நம்பி வாழும் ஒரு புதிய வாழ்க்கையை எங்களுக்கு அளிப்பாயாக. Lighten your heart, trust Allah, move forward with hope and allow yourself to become a stronger, better you. இதயத்தை இலகுவாக்குங்கள், நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள். Because in the end, a transformed heart transforms a life. This is Azima Shahul signing off for today. இன்ஷால்லா நாளை மீண்டும் சந்திப்போம் இந்த ரமதான் பயணத்தில் இன்னொரு அழகான சிந்தனையுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.